ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு ஆகஸ்ட் 6 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து காவேரியோட வீட்டுக்கு பசுமதி வந்து பேசிட்டு இருக்காருல. அப்போ உள்ள வந்து காவேரி வந்து படுத்திருக்காங்க. அப்ப சத்தம் கேட்டு வெளியில வந்தோடனே காவேரியை பார்த்தோன்னே, இங்க பாருங்கப்பா, நம்ம உள்ள போய் 2 நாள்ல வெளியில வந்துட்டோம்ல, அதனால அவன் அதிர்ச்சியில இருக்கிறா அப்படின்னோடனே இப்ப காவேரி வேகமா வந்து அங்க பக்கத்துல வந்து சாரதா வந்து தேங்காய் துருவன அந்த இது வச்சிருக்காங்க, அதை ஒரு தட்டு தட்டி விட்டு அதை கையில எடுத்து பசுமதியோட கழுத்துல வைக்கிறாங்க. அப்புறம் வீட்டுல எல்லாரும் விடுடி விடுடின்னு சொல்லிட்டு காவேரியோட கையை பிடிச்சிக்கும் போது, இவனால என் நிம்மதி போயிருச்சு, இந்த மாதிரி எங்க அப்பா என்னை விட்டு போயிட்டாரு, என் ஊரை விட்டு நான் இங்க வந்தேன், ஆனா இவன் வந்து என் வாழ்க்கையை சேர்த்து இது பண்ணிட்டான், இதுக்கு மேல இவன் உயிரோட இருக்க கூடாது, இவனை கொலை பண்ணிட்டுனாச்சு நான் ஜெயிலுக்கு போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி கழுத்துல இது பண்ணி இது வச்சு அந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்புறமா குமரன் அவங்க அம்மா எல்லாருமா சேர்ந்து காவேரி இங்க இழுக்கிறாங்க. இப்ப ராகினி பேசும்போது ராகினியோட கழுத்துல வச்சு ஒன்னே சொருகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி இது பண்றாங்க. அப்புறமா பசுபதி வந்து இங்க இருந்து அவங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் முதல்ல நீ வெளியில போட அப்படின்னு சொல்லிட்டு திட்டி அனுப்பி விட்டுருந்தாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, காவேரி ஸ்டேஷன்ல வந்து அந்த ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து விஜய் அரெஸ்ட் பண்ணார்ல, அவர்கிட்ட வந்து கேக்குறாங்க, ஏன் சார் இந்த மாதிரி விஜய் அரெஸ்ட் பண்ண நீங்க என்னெல்லாம் பண்ணீங்க, பசுபதி மேல நாங்க எவ்வளவு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், ஆனா அவரை எப்படி சார் வெளியில விட்டீங்கன்னொடனே, அதெல்லாம் லாயர் வச்சு கோர்ட்ல கேட்கணுமா அப்படின்னோடனே, உங்களால எதுவும் செய்ய முடியாதுன்னு எனக்கு தெரியும், ஆனா எங்க வீட்டுல வந்து அவன் இந்த மாதிரி மிரட்டுறதுக்கு என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது, நான் என்ன பண்றதுன்னொடனே இந்த பொண்ணுகிட்ட கேஸ வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு நான் ஆக்ஷன் எடுக்கிறேமான்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, பசுபதி வந்து விஜயோட வீட்டுக்கு போறதுக்கு வந்தோடனே ராகினி தடுக்கிறாங்க. இங்க எதுக்கு பண்ணவா வந்து இது காவேரிக்கு மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா குடைச்சல் கொடுக்கலன்னொடனே பசுபதி என்ன சொல்றாருன்னா, இல்ல இங்க கொடுக்குற குடைச்சல்ல அவங்க காவேரியே வேண்டான்னு முடிவு பண்ணணும், அதுதான் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமா உள்ள போய் தாத்தா பாட்டி கிட்ட வந்து இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்க வயசானவங்க கூட பார்க்க மாட்டேன், காவேரி ஒழுங்கா அந்த வீட்டுல இருந்து அனுப்பிடுங்க அப்படின்னே பாட்டி என்ன சொல்லிட்டு இருக்காங்க, நான் ஏற்கனவே அவளை இங்க வர வேண்டாங்கிற முடிவுலதான் நாங்களே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது விஜய் வந்துடுறாரு. விஜய் வந்து பசுபதி ஒரே மிதி, காவிரி கூட நான் வாழக்கூடாதுன்னு சொல்லி நீ யாருடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போட்டு ராகினி யாரோ ஒரு பக்கம் தள்ளி விட்டு தொட்டியை தூக்கி மேல போட போறாரு. அப்புறமா எல்லாருமா சேர்ந்து பிடிக்கிறாங்க. அப்புறமா பசுபதிக்கு மரியாதையே வெளியில போயிரு, நீ வந்து பாக்கதான் ரவுடி, ஆனா நான் பக்கா ரவுடி அப்படிங்கிற மாதிரி விஜய் சொன்னோடனே, இங்க பாருங்க உங்க பேரை வந்து இந்த மாதிரி இளம் வயசு அந்த இதுல வந்து பேசிட்டு இருக்கிறாரு, கொஞ்சம் இது பண்ணி வைங்க அப்படின்னு பசுபதி சொன்னோன்னே, நீ போடா வெளியில அப்படி சொல்லிட்டு அனுப்பி விடுறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. தேங்க்யூ.